எஸ் மக்களே, வெளியில் போய் யார்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் வந்திருக்கு பிக் பாஸ் ப்ரோமோ 1ல். அதில் விக்ரம் வந்து திவ்யாவை சொல்கிறாரு, நீங்கள் 2 பேரும் வைபே செட் ஆகலை அப்படின்னு டீசெண்டாக தான் சொல்கிறாரு. அடுத்து விஷவியானா வந்து விக்ரம சொல்லுது, அதே காரணம் தான், நேரில் தடவி கொடுத்துட்டு பின்னாடி போய் என்னை பற்றி பேசினவாட்டா நான் லைஃப்பில் ரிலேஷன்ஷிப்பே வச்சுக்க மாட்டேன் அப்படிங்குது. விக்ரம் ஒரு மோடுக்கு போயிட்டாருங்க. நீ என்னடி என்கிட்ட பேசுகிறது, நானே உன்ட்ட பேசுகிற ஐடியா இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது விக்ரமோட லுக்கு. ஆக்சுவலாக அதுதான், ஏன்னா அந்த வீட்டில் நடந்ததுன்னு அப்படியே அந்த சுச்சுவேஷனுக்கு பேசுகிறதுன்னு எடுத்துக்கிற மெச்சூரிட்டி இல்லாமல் இந்த விஷம் வந்து இப்படி தான் கக்கும் அப்படின்னா இதுக்கிட்ட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது விக்ரம் கண்டிப்பாக வச்சுக்க மாட்டார். ஏன்னா அவர் மெச்சூர்டான பர்சன். இது மாதிரி அறவேக்காடு இல்லை, இது வந்து அறவேக்காடு, அது அப்படி தான் பண்ணும். அடுத்து திவ்யா வந்து சாண்ட்ராவை சொல்கிறாங்க, என் முன்னாடி ஒரு மாதிரி பழகிட்டு என் பின்னாடி போய் என் முதுகில் குத்திட்டாங்க, நான் அவங்கள்ட்ட பேச மாட்டேன் அப்படின்னு. இந்த டிசிஷனை திவ்யாவாக எடுத்திருந்தா சூப்பர், இந்த மாற்றுக்கு எடுத்து கிடையாது. ஆனால் இந்த மென்டலுங்க சொன்னதை கேட்டு எடுத்துருக்க வேணாம் அப்படின்னு எனக்கு தோணுது. திவ்யா போய் பார்த்து பிடிக்கல, நான் பேச மாட்டேன்னு கோவப்பட்டுருந்தாங்க, எடுத்திருந்தாங்கன்னா அது சூப்பர். ஏன்னா திவ்யாவோட புரிதலில் போயிருக்கும். ஆனால் இதுங்க பார்த்துட்டு சொல்கிறத நம்பி, ஏன்னா இது ஒரு அறவேக்காடு, வியானா ஒரு அறவேக்காடு, ரம்யா ஒரு பொய்குள்ளி, இவங்க 2 பேரும் சொல்கிறத வச்சு அவங்க அந்த டிசிஷன் எடுக்கிறதா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவங்க ஆக்சுவலாக திவ்யாட்டே ஒரு பிரச்சனை இருக்குது, டேரெக்டாக சாண்ட்ராட்டே கேட்டிருக்கலாம். எல்லாருக்கிட்டையும் புலம்புறாங்க, சாண்ட்ரா எனக்கு க்ளோஷர் கொடுக்கல, சாண்ட்ரா எனக்கு க்ளோஷர் கொடுக்கலன்னு. சாண்ட்ராட்டே நீங்கள் டேரெக்டாக கேட்டிருக்க வேண்டியதானே, நீங்கள் எனக்கு க்ளோஷரே கொடுங்க, ஏன் அப்படி பண்ணீங்கன்னு கேட்டிருக்கலாம். திவ்யா கேட்க மாட்டாங்க. ஏன்னு சொல்லுங்கள்? ஏன்னா திவ்யாவுக்கு ஒரு கான்வர்சேஷனை உட்காந்து பேசுகிற பொறுமையே கிடையாது. கான்வர்சேஷனை அவங்க பேசுவாங்க, எதிரில் இருக்கிறவங்க கேட்கணும். திவ்யாவை பொறுத்த வரைக்கும் திவ்யாவோட டிக்ஷனரியில் அதுதான் கான்வர்சேஷன், ஒரு வழி பாதையாக தான் இருக்கும். கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கப்புறமா அவங்க இந்த முடிவு எடுத்திருந்தாங்கன்னா சூப்பர், நானே கைத்தட்டியிருப்பேன். ஆனால் இதுங்க சொல்கிறத கேட்டுட்டு அவங்க பேசுகிறது என்னன்னு எனக்கு தெரியல. அதே நேரத்தில் சாண்ட்ரா ஒழுக்கம், சாண்ட்ராவுக்கு தேவை தான், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்க்யூ.